அவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institutions. டைமண்ட் மேளா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தடவை வாஷ் பண்ணால் போதும். நிறைய தடவை வாஷ் பண்ணால் அதில் இருக்க ருசியெல்லாம் தண்ணியில் போயிடும்னு சொல்லிட்டு இருக்குது. அதனால் ஒரு தடவை வாஷ் பண்ணால் போதும். இப்போ நம்ம மசாலா ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது வந்து 4 கிலோ கறி. இந்த கறியில் எல்லாமே கலந்து கட் பண்ணி வச்சுருக்கு. எலும்பு, வாறு, கறி எல்லாமே கலந்து கட் பண்ணி வச்சுருக்கு. அதுக்கப்புறம் இதில் பிரியாணி ஐட்டம்லாம் இருக்குது. சோம்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு. அதுக்கு தண்ணி வந்து எனக்கு ஒரு அளவு வச்சுருக்கேன். இந்த ஜக்கு தான். அதனால் இந்த ஜக்குக்கு 2 ஜக் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ தான் இந்த தாளிக்கிறது இதெல்லாம் போட்டு தாளித்து செய்கிறதெல்லாம் இப்போ தான் ஸ்டைலாக செய்யணும்னு சொல்லி அப்படி கண்டுபிடிச்சிருக்கு. இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஆதி காலத்து முறையில் இப்படி தான் செய்வாங்க. அதே முறையில் தான் இப்போ நம்ம செய்கிறோம். வில்லேஜ் ஸ்டைலில் தான் செய்கிறோம். இது வெள்ளை பண்ணிக்கு தக்காளி போட்டு செய்யவே வேண்டாம். அது தக்காளி போட்டு செஞ்சால் இனிக்கிற மணிக்கு ஒரு ஃபீல் ஆகும். அதனால் தக்காளி போடாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. திறக்கலாம். இந்த பாருங்கள், எல்லாம் வெந்துருச்சு. நம்ம எண்ணெயே ஊற்றலை, ஆனாலும் எண்ணெய்லாம் வருது. ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள். இப்போ கிளறிட்டே இருந்தோம்னா நல்ல ஒரு வாசனை வரும். வருதா வாசனை? எதுவும் உப்பு மஞ்சத்தூளை போட்டு வேக வச்சு ஒரு கொதிச்சா இறக்குனா போயிட்டு போகுது. இது என்னமோ பெரிய புளியோ கரடியோ மாதிரி சொல்லி தருவீங்க. மகேஷ் அக்காவோட மசாலா ஃப்ரையோ நல்லா இருக்கும்னு சொல்லி விரும்பி வந்து வாங்கி சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. பன்னிக்கறி வந்து நீங்கள் மித்த கறி செய்கிற மணிக்கு செஞ்சால் போதும். இது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இது பண்ணணும் அப்படி பண்ணணும்லாம் கிடையாது. எல்லாம் கறி செய்கிற போல தான். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தடவை வாஷ் பண்ணால் போதும். நிறைய தடவை வாஷ் பண்ணால் அதில் இருக்க ருசியெல்லாம் தண்ணியில் போயிடும்னு சொல்லிட்டு இருக்குது. அதனால் ஒரு தடவை வாஷ் பண்ணால் போதும். ஆல்ரெடி நம்மளுக்கு க்ளீனாக தானே இருக்குது. அதனால் ஒரு தடவை வாஷ் பண்ணால் போதும். இப்போ இது நான் 4 கிலோ கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது நம்ம இப்போ செய்ய போகிறது மசாலா ஃப்ரை தான். அதனால இதுக்கு வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆன் பண்ணால் போதும். பெப்பர் ஃப்ரை, சில்லி ஃப்ரைக்கு தான் ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி தாளித்து விட்டு அதை செய்யணும். இதுக்கு வந்து முதல்ல எல்லாமே கறி எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆன் பண்ணால் போதும். இப்போ நம்ம மசாலா ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது வந்து 4 கிலோ கறி. இந்த கறியில் எல்லாமே கலந்து கட் பண்ணி வச்சுருக்கு. எலும்பு, வாறு, கறி எல்லாமே கலந்து கட் பண்ணி வச்சுருக்கு. முதல் கறியை போட்டுக்கலாம். வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கறியை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் பிரியாணி ஐட்டம்லாம் இருக்குது. சோம்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ எல்லாமே இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக போட்டுக்கலாம். கறிக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் போடணும் அவ்வளோதான் போடணும்லாம் கிடையாது. ஸ்பூன் ஐட்டம்லாம் நமக்கு தெரியாது. நான் பண்ணுறது எப்பவுமே கை பக்குவத்தில் தான் செய்கிறது. அதனால் கை அளவு தான் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தை இப்படி நீட்டமாக கட் பண்ணிக்கணும். அதான் நீட்டாக கட் பண்ண வெங்காயம் இப்போ தான் இதில் போட்டலாம். வேண்டாம்ப்பா, அது வந்து பெப்பர் ஃப்ரைக்கு தான் இப்படி பண்ணணும். இது வந்து மசாலா ஃப்ரை தான் பண்ணுறோம். அதனால் இது இப்படி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகா. இது வந்து கரம் மசாலா பொடி. இப்போ இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வீட்டில் அரைச்சி செஞ்சோம்னா நல்லா தான் இருக்கும் மசாலாலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கறிக்கு தேவையான அளவு. அதுக்கப்புறம் உப்பு, கறிக்கு தேவையான அளவு. இதுக்கு தண்ணி வந்து எனக்கு ஒரு அளவு வச்சுருக்கேன். இந்த ஜக்கு தான். அதனால் இந்த ஜக்குக்கு 2 ஜக் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ தான் இந்த தாளிக்கிறது இதெல்லாம் போட்டு தாளித்து செய்கிறதெல்லாம் இப்போ தான் ஸ்டைலாக செய்யணும்னு சொல்லி அப்படி கண்டுபிடிச்சிருக்கு. இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஆதி காலத்து முறையில் இப்படி தான் செய்வாங்க. அதே முறையில் தான் இப்போ நம்ம செய்கிறோம். வில்லேஜ் ஸ்டைலில் தான் செய்யணும். எங்கள் பாட்டி, எங்கள் அப்பத்தா இவங்கெல்லாம் இப்படி தான் செய்வாங்க. அந்த முறையில் தான் இப்போ நம்ம செய்கிறோம். அதுதான் எண்ணெய் ஊற்றுறது இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் ஸ்டைலாக பண்ணுறதெல்லாம் இதெல்லாம் நம்ம வதக்கிறது எல்லாமே இப்போ வந்த மாடல் தான் அது. இதெல்லாமே பாட்டி காலத்தில் செய்கிறது. எங்கள் அப்பத்தா அவங்கெல்லாம் இப்படி தான் செஞ்சாங்க. ஒரு மூடி போடுவோம்.
இப்போ பண்ணுறது வந்து உங்களுக்கு எண்ணெயெல்லாம் ஊற்றி செஞ்சு அதை இதை பண்ணுறோன்னு சொல்லிட்டு வினிகரெல்லாம் ஊற்றி செய்கிறதுனால திகட்டுற மாணிக்கு இருக்குது. அந்த காலத்தில் போய் செஞ்சு இப்படி உப்பவியாக அவிச்சு தான் சாப்பிடுவாங்க ஊர் நாட்டிலலாம். இது பேர் தான் உப்பவி. இப்போ இது இப்படியே அவிச்சு கூட இப்படியே சாப்பிடுவாங்க, மசாலா தேவையில்லை. இந்த மூடி போட்டுடலாம். மசாலா போட்டதுக்கப்புறம் என்னென்ன மசாலா இப்போ வந்து நம்ம வெறும் உப்பு போட்டு வேக வைக்கிறோம். அரை வேக்காடு இதில் வெந்ததுக்கப்புறம் அப்புறம் தேவையான மசாலா போட்டு வெந்த பிறகு தான் உங்களுக்கு அது சிம்மில் வச்சு கிண்ட தான் டார்க் ப்ரௌனாக அது மாறும். ரெட்டிஷாக அழகாக சூப்பராக மாறிடும். இப்போ ஆமாம், இப்போ சும்மா நம்ம கறி வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி தக்காளி கிடையாது. உண்மையாக இது வெள்ளை பண்ணிக்கு தக்காளி போட்டு செய்யவே வேண்டாம். அது தக்காளி போட்டு செஞ்சால் இனிக்கிற மணிக்கு ஒரு ஃபீல் ஆகும். அதனால் தக்காளி போடாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. தக்காளி போட்டு செய்கிறது இனிக்கிற போல் இருக்கும். அதனால் வெள்ளை பண்ணியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தக்காளி போட தேவை கிடையாது. தக்காளி இல்லாமல் செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது இதுக்கு பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, வெங்காயம் நிறைய அரைச்சி மிக்சியில் இப்போது வசதியாக இருக்குன்னு மிக்சியில் அரைச்சி ஊற்றிடுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இடித்து போட்டு செஞ்சால் நல்லா ருசி இருக்கும். நிறைய பேர் இப்போ மிக்சி இருக்கிறத கட் பண்ணுறதுக்கு சோம்பேறி போட்டுக்கிட்டு மிக்சியில் விட்டு ஒரு சுற்று விட்டு அரைச்சி ஊற்றிக்கிறாங்க. அதனால அதோட டேஸ்ட்டு போயிடுது. நம்ம இடித்து போட்டால் நல்லாயிருக்கும். வெங்காயமும் சரி பச்சை மிளகாவும் சரி அதெல்லாம் இடித்து போட்டால் நல்லாயிருக்கும். தக்காளி போடவே வேண்டாம். வெண்பன்றியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தக்காளி போடாமல் செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ ஓவரால் எல்லாமே போட்டிருக்கோம் இல்லையா, அது முக்கால்வாசி உங்களுக்கு ஒரு 20-25 நிமிஷத்துலேயே உங்களுக்கு சாப்பிட்ற அளவுக்கு ரெடி ஆயிரும். ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். நிறைய பேர் தெரியாமல் விசில் வைக்கிறேன்னு சொல்லிட்டு 3 விசில் விடுறேன், 4 விசில் விடுறேன், 5 விசில் விடுறேன்னு விடுறாங்க. அப்படிலாம் விட்டோம்னா வச்சுக்கோங்க, கறி உருகி நெய்யாக வடியும் தான் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி வருவாங்க. அதனால அப்படிலாம் வேக வைக்க வேண்டாம். நீங்கள் இப்படி ஓப்பன் வெசல்லே விட்டு, ரெண்டாவது நம்ம மீடியம் சைஸ் கூட்டி தான் நாங்கள் கட் பண்ணுறது. அதனால் இது இப்படி ஓப்பன் வெசல்லே விட்டு நீங்கள் செய்கிறதே நல்லது. விசில் வைக்கணும், குக்கரில் வச்சு விசில் தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்படியே நார்மலாகவே வானல்லையோ வீட்டில் இருக்க ஓப்பனான பாத்திரத்துலேயே செஞ்சாலே 20-25 நிமிஷத்தில் ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிரும். இது வந்து பன்னி கொழுப்பு வந்து நிறைய பேர் வாங்குறது கிடையாது. அதை ஃபுல்லாமே நாங்கள் இப்போ உருக்கி நெய் மணி கைக்கு வச்சுருக்கோம். இதை வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போய் வீட்டில் தோசைக்கு பசங்களுக்கு குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணுவாங்க. எண்ணெய் மணியே தான் இருக்கும், ஆயில் மணி தான் இருக்கும். அதோட எண்ணெயில் இருக்கிறதோட இதில் ரொம்ப சக்தி அதிகம், குளிர்ச்சி உடம்புக்கு. அதனால கறி வாங்கி சாப்பிட முடியாதவங்க எண்ணெயை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு தோசைக்கு எல்லாம் போட்டுக்குவாங்க. ரெண்டாவது ஊறுக்கும் போது சில பேர் பழைய காலத்து ஆளுகள்லாம் அவங்களுக்கு தெரியும் இந்த பக்கம். அதனால் அவங்க என்ன பண்ணுறது, கருவேப்பிலை முருங்கைக்கீரையை உரித்து அதில் போடுவாங்க. அப்போ அந்த எண்ணெய் நாளானாலும் கெட்டு போகாது, நல்ல மணமாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். வாத்து இது ஆடு மாடுக்கெலாம் வாங்கிட்டு போகிறவங்க என்ன பண்ணுறது, இதோடு சேர்த்து மஞ்சப்பொடி, நம்ம மஞ்சத்தூள், இந்த பனி நெய், வேப்ப இலையை அரைச்சி அந்த பேஸ்ட் 3 கரைத்து அந்த வாய்க்கோமாரியில் போட்டாங்க. இப்போ ஆட்டுக்கு உடனே சரியாயிடும். கோழிக்கெல்லாம் கண்ணெல்லாம் மூடிக்கிறோம் அந்த புண்ணு வந்து, இது போட்டாங்கன்னா கரெக்டாக சரியாயிடும். இப்போ திறந்து இப்போ ஃபஸ்ட்டு உப்பு மஞ்சள் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு வேக வச்சோம், இஞ்சி பூண்டு போட்டு. இப்போ திறந்துட்டு இந்த பாருங்கள், இப்போ கொதிக்குதுலையே அரை வேக்காடு வெந்துடும். இப்போ இந்த டைமில் வந்து இதுக்கு தேவையான காரம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போயே போட்டோம்னா தான் அந்த காரத்தோடு சேர்த்து வேகும்போது அந்த கறியில் உள்ளே அப்சர்வ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இப்போயே போட்டுடலாம். கொஞ்சம் மட்டன் மசாலா பொடி, இது மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். சில பேர் வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு பொடி கூட போட்டுக்கலாம், இன்னமும் ருசியாக இருக்கும். இது கொஞ்சம் சீக்கிரமே வெந்துடும், சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். வெந்த பிறகு பாருங்களேன், அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் சீக்கிரமே வெந்துடும். ஒரு 25 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஓவரால் எல்லாம் முடிஞ்சு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிரும். இப்போ காரப்பொடி போட்டிருக்கோம். இன்னைக்கு காரப்பொடி போட்டுட்டு இன்னொரு 10 நிமிஷம் வேக விட்டோம்னா ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இன்னி மூடி போடலாம். ஓகே, இப்போது மசாலா போட்டு வேக வச்சோம் இல்லையா, இப்போ திறந்து பார்க்கலாம். எல்லாம் முக்கால்வாசி வெந்துட்டு, முழுசாகவே வெந்திருக்கும். இப்போ திறக்கலாம். இதை பாருங்கள், எல்லாம் வெந்துருச்சு. நம்ம எண்ணெயே ஊற்றலை, அதனால் எண்ணெயெல்லாம் வருது, ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள். இப்போது அவ்வளோதான். கறியும் மசாலாவும் ஒன்றா ஒட்டி மிக்சிங்காக இருக்குது. இப்படியே கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த சமயத்தில் கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டாச்சு. இப்போ கிளறிட்டே இருந்தோம்னா நல்ல ஒரு வாசனை வரும்.
வருதா வாசனை எதுவும்? எங்கள் அப்பத்தா காலத்தில் சொல்லுவாங்க, சமையல் பண்ணும்போது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு கேட்டோம்னா, ஆத்தே நடிக்காடிங்குது ஆத்தே, உப்பு மஞ்சத்தூளை போட்டு வேக வச்சு ஒரு கொதிச்சா இறக்குனா போயிட்டு போகுது, இது என்னமோ பெரிய புளியோ கரடியோ மாதிரி சொல்லி தருவீங்க. அதை போல தான் இருக்குது. இப்போது நம்ம வில்லேஜ் ஸ்டைலில் தான் செஞ்சோம். இப்போ பாருங்கள், மசாலா கறி எல்லாமே கலந்து நல்ல ஒரு வாசனையாகவும் நல்ல ஒரு இதாகவும் இருக்குது. இதை பாருங்கள், கறி மசாலா எல்லாமே நல்ல மிக்சிங்காக இருக்குது. குழம்பு மணிக்கு இருக்காது, செமி கிரேவியாக இருக்கும். இப்படி சாப்பிட்டோம்னா ப்ரெட்டு தயிர் சாதம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நீ இறக்கலாம். எல்லாம் இந்த ரெட்டாக எண்ணெய் எல்லாம் வந்துடுச்சு. எல்லாருமே சாப்பிட்லாம். இதை முக்கால்வாசி ஒரு 3-4 வயசுக்கு மேலேருந்து பசங்களுக்கு கொடுத்து பழகிக்கிட்டால் ரொம்ப நல்லது. நல்ல பொருளை கொடுக்குறதுனால தப்பு கிடையாது. தேவையில்லாத சிக்கனை அதில் உடம்புல பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னோம்னா அதை பசங்களுக்கு கொடுத்து பழகுறோம். அதுக்கு பசங்க அடிக்டாகவும் ஆயிடுறாங்க. ஆனால் இதெல்லாம் பழங்காலத்து பொருள், பழங்காலத்து சாப்பாடு உணவு வகை தான். இதெல்லாம் கொடுக்கறதுனால உடம்புக்கு நல்லது தான். எல்லா வயசுமே எல்லா வயசு பசங்களும் சாப்பிட்லாம். வயசானவங்களும் இப்போ என்கிட்ட வந்து வறுவல் வாங்கிட்டு போகிறவங்க வயசானவங்களுக்கும் வாங்கிட்டு போகிறாங்க, குழந்தைகளுக்கும் வாங்கிட்டு போகிறாங்க. இந்த ஹீட் பிரச்சனைனால அவங்க ஸ்கூல் பசங்க, ஐடி கம்பெனியில் ஆஃபீஸர்ஸ் அவங்க எல்லாத்துக்கும் கஷ்டமாக இருக்குன்ட்டு எல்லா கேட்டகரிஸில் இருக்கவங்களும் வாங்கிட்டு போவாங்க. எல்லாருமே சாப்பிட்றது நல்லது, பெஸ்ட்டு. நம்ம போர்க்கை பொறுத்த வரைக்கும் பன்னிக்கறியை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் நல்லா கொண்டாடி நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா சாப்பிட்ற உணவு அது. ஆனால் நம்ம நாட்டில் அதை மறந்துட்டாங்க, வர அதை மறந்துட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறமாச்சும் இந்த வீடியோ பார்க்கும்போதாச்சும் இதுக்கப்புறமாச்சும் இதோட சாப்பாடு இதோட மகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறமாச்சும் இதை சாப்பிட்டு அந்த காலத்து ஆளுங்க எப்படி பலமாகவும் எவ்வளோ வீரமாகவும் எப்படி இருந்தாங்களோ அதன்படி நம்மளும் இருக்கணும்னு சொல்லி நான் தாழ்மையோடு வேண்டிக்குவேன். கண்டிப்பாக எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணி சாப்பிடுங்க. இப்போ இது நம்ம பண்ணது வந்து வெண்பன்றி வறுவல், மசாலா வறுவல் பண்ணோம். இதுக்கு வந்து உங்களுக்கு தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இதே போல் நிறைய வெரைட்டி செய்யலாம். வெண்பன்றியில் மட்டும் கிடையாது, பன்றிக்கறியில் நிறைய வெரைட்டி நம்ம செய்யலாம். அப்படி செய்யும்போது பெப்பர் ஃப்ரை இருக்குது. பெப்பர் ஃப்ரை செஞ்சிங்கன்னா அதுக்கு சைடிஷ் வந்து அது ஸ்வீட் ப்ரெட் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அது பெப்பர் ஃப்ரைக்கு. இன்னொன்று வந்து வெறும் பச்சை மிளகா மட்டும் போட்டு சில்லி ஃப்ரை பண்ணலாம். அது போல் பண்ணால் குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு வந்து வெள்ளை சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். அந்த வெள்ளை சாதத்தில் அந்த கிரேவியை போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டா அது சூப்பராக இருக்கும். அதுபோல் ஊர் நாட்டு பக்கம்லாம் குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. இன்னும் இந்த பக்கம் சேலத்து பக்கம் கள்ளக்குறிச்சி பக்கம்லாம் போனோம்னா பன்னிக்கறிக்கு பணியாரம் வச்சு சாப்பிட்றாங்க. அது வச்சு சாப்பிட்டா இந்த மணிக்கு இது வெண்பன்றி கருப்பு பணியாரம் ரெண்டும் ஏதோ ஒன்று நல்லா வறுவல் பண்ணிவிட்டு சுக்கா மணிக்கு வறுத்துட்டு அதுக்கு பணியாரம் வச்சு சாப்பிட்றது அது ஒரு டீமாகவே இருக்காங்க. அது மணிக்கே அவங்க சாப்பிட்றாங்க. இதில் நிறைய வெரைட்டியாக செய்யலாம். செய்கிறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஹெல்த்தாக இருக்கும். நான் செய்கிறேன். இப்போ நான் செஞ்சதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துருப்பீங்க. அது நான் ஒன்றும் நிறைய மசாலா இது போடணும் அது போடணும்னு சொல்லலாம் நாங்கள் போடலை. சிம்பிளாக எப்போயும் ஆதி காலத்தில் அந்த காலத்தில் செஞ்ச மணிக்கு தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். ஆனால் இப்படி தான் நான் செய்வேன். அதாவது மசாலா ஃப்ரை இப்படி செய்வேன். இந்த மசாலா ஃப்ரைக்கு இந்த ஏரியாவில் நிறைய பேர் எங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் மகேஷ் அக்காவோட பெப்பர் ஃப்ரையோ மகேஷ் அக்காவோட மசாலா ஃப்ரையோ நல்லா இருக்கும்னு சொல்லி விரும்பி வந்து வாங்கி சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் டைமண்ட் மேளா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.